நேத்து சில பல சில்லற விஷயங்களுக்காக சிறகடிச்சு பறந்துட்டேன் வெளியே. அதனால தான் ரம்ஜான் சீரிஸோட டே 15 இன்னைக்கு அப்லோட் பண்ணேன். எப்படியோ ஒரு வழியா வெற்றிகரமா 15 நாள் தாண்டியாச்சு. ஆனா இன்னும் மாறாம இருக்க ஒரே ஒரு விஷயம் அந்த குஸ்கா சிக்கன் கிரேவி மட்டும். சரி, ஓசில கிடைக்கும்போது ஓவரா பேசணும்னா இருக்கிறது நோட்டிட்டு போயிரும் சொல்லிட்டு மூடிட்டு சாப்பிட்டு என்ன தெரியல, இந்த வீடியோ போறதுனால சில நாட்களாவே பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வீடியோ பண்ணிக்கிட்டு பேசாம நிப்பாட்டிடலாமா அப்படிங்கிற ஐடியால இருக்கேன். ஆனா என்ன பண்ண போறேங்கிறது எனக்கே தெரியல. பாப்போம் போக போக என்ன ஆகுது. சரி, அந்த கதை அப்புறம் பாப்போம். ஆபீஸ் போன கதை பாப்போம்னு சொல்லி ஜம்முன்னு ஒரு சகப்ப சொக்காத்திக்கு மாட்டிட்டு சகப்பா மறுனா தெரியல கமெண்ட்ல சொல்லுங்க. 6 மணிக்கு தான் ஆபீஸ் போனா. ஆனா அப்பவும் என் லைஃப் மாதிரி கொஞ்சம் இருட்டா தான் இருந்துச்சு வெளியே. அப்படி இந்த இருட்டான லைஃப்ல அந்த லைட் மாதிரி தான் என்னோட எக்ஸும் மண்டையில மயிர் வளருதோ இல்லையோ வாரமான அந்த நெயில் வளருது. இன்னைக்கு ஆபீஸ்ல உட்காந்து அதை கட் பண்ணி 10 மணிக்கு ப்ளூ டாட் இருந்து நமக்கு ஒரு டெலிவரி பையா கால் பண்ணி आपके लिए एक पार्सल आया है आए और लीजिए அப்படினா நமக்கு பார்சலா அப்படி என்னவா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து ஓபன் பண்ணி எல்லாம் பார்த்து அது என்னங்கறது இந்த வீடியோல காட்டல, ஸ்டோரியில போறேன் பாத்துக்கோ. அப்புறம் நம்ம வடக்கு பையா சித்தார்த் இங்க ஹோலி ஈவென்ட் நடக்குது, வாங்க உங்களை கூட்டி போறேன் அப்படின்னு சொன்னா. ஹோலியா? அது மார்வாடி பண்டிகையில அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் பாக்க எல்லாரும் கலர் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஹோலி கொண்டாடணும்னா அது ரெண்டு கலர் வச்சு மட்டும் தான் முடியும். ஒன்னு பிளாக், இன்னொன்னு ஒயிட். அங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தானுங்க. அப்ப அந்த இடம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அறைக்கு வந்தோனே நைட் ஷிஃப்ட்ல 4 மணி வரை தூங்காமல் 40 வருடம் உயிர் வருவது எப்படி அப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டு அதை முடிச்சு மணியை பார்க்கும்போது 6 ஆயிடுச்சு. டக்குனு இஃப்தாருக்கு கிளம்பிட்டேன். பையாட்ட 2 சமோசா உஷார் பண்ணிட்டு உள்ள வந்து பாக்குறேன் ஒரு பெரிய அதிர்ச்சி. கஞ்சி இல்லாம நோம்பு திறக்கிறது கண்ண மூடாம தூங்குற மாதிரி ரொம்ப கஷ்டமாச்சடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நோம்பு திறந்தேன். மனவரத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மகரிப் தொழுக போய் நின்னா அப்பதான் திடீர்னு ஒரு வாசனை முடிச்சனே அடிச்சு பிடிச்சு மேல போய் பாக்குறேன் எல்லாம் உட்காந்து தட்ட தள்ளிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா மட்டன் பிரியாணி. சரி, கஞ்சியை கட் பண்ணதுனால மட்டன் பிரியாணியை கொடுத்து மனசு ஆறுதல் படுத்துறாங்க. நிகழ்ச்சியை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இதுலயே 8 மணி ஆயிருச்சு. சரி, இதுக்கப்புறம்லாம் ரூமுக்கு போயிட்டு திருப்பி வர முடியாதுன்னு சொல்லி அங்கேயே உட்காந்து இஷாவையும் தொழுதுட்டேன். ஆனா ஒரு வாரமாவே உடம்பு சரியில்லாம போன பிறகு திராவியா மட்டும் தொழுகவே. சரி, இதுக்கு அப்புறம் சொல்றதுக்கு இந்த வீடியோல ஒண்ணு இல்ல. ரூமுக்கு போனோடனே மயிரில் மருந்து தேய்ச்சிட்டு வாயில பிளாஸ்டர் போட்டு படுத்துங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.